அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை 23/11/2022 சதுர்த்தசி திதி காலை 6:54 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி நாளை பின்னிரவு 4:27 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் இரவு 9:37 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான் வக்ரமாக, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய் வக்ரமாக, துலாத்தில் சந்திரனும் கேதுவும். இன்று என்ன விசேஷம்? சர்வ அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? புனித நதிகளில் நீராட, முன்னோர்களை நினைத்து வழிபட, தானியங்கள் அறுவடை செய்ய, முட்செடிகளை நெருப்பிட, சித்தர் பீடங்களில் தியானம் செய்ய, மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, தெளிவான குறிக்கோளே வெற்றியின் ஆரம்பம். ஆமாங்க, எந்த ஒரு வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே திட்டமிட்டு கொண்டே இருப்பீங்க. ஒரு தெளிவான முடிவும் மனசுக்குள்ளார எடுப்பீங்க. நாம் ஒரு காரியத்தில் இறங்குறோம்னா அதனால் ஏற்படக்கூடிய நல்லது எது, அல்லது எது, யாரெல்லாம் நமக்கு நட்பாவாங்க, யாரெல்லாம் பகையாவாங்க, இதையெல்லாம் மனசுக்குள்ளேயே யோசித்து நிதானித்து விட்டு பிறகு தீவிரமாக இறங்கி வேகமாக வேலைகளை செய்து முடித்து சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாட்களாகவே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குதுங்க. இன்றைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்னைக்கு முடியுதுங்க. மாலை 5:21 சந்திராஷ்டமம் முடிய இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா 8வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வருவீங்க, அதை வேறு மாதிரி சிலரெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமார் தான். மாலை 5:21 பிறகு வியாபாரம் எல்லாமே சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்க தொடங்குங்க. உத்தியோகத்திலேயும் கடந்த 2 நாட்களாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி சேருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாமே மாலை நேரத்திற்கு பிறகு சரியாகி மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரங்களே, வெற்றி என்பது நிரந்தரமானதல்ல, தோல்வி என்பதும் இறுதியானதல்ல. இதையெல்லாம் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. எல்லா நேரத்துலையும் ஜெயிச்சு காட்ட முடியாது, எல்லா நேரத்துலையும் விழுந்து கிடக்க முடியாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு காலம் சரியாக இருக்கும் பொழுதே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் ராசியிலேயும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:22 சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் தொடங்குறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் அனாவசியமாக அத்துமீறி மூக்க நுழைக்க வேணாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது ஒரு விவாதம் வரும், அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே அக்கறையில் ஏதாவது குறைகளை சுட்டி காட்டினா அதுக்காக நீங்கள் குதித்து எழுந்து கூக்குரல் போகிறதெல்லாம் சரியாக வராதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் முறைப்படி எல்லாம் சரியாக செய்துன்ருக்கீங்க. உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி நல்லா வந்துன்ருக்கீங்க. புது துறையில் இறங்குறதெல்லாம் இன்றைக்கி கூடாது. எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்ய பாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சாமர்த்தியமாக கடந்து வந்துடுவீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, வெற்றி கதைகளை எப்போதும் படித்து கொண்டே இருக்காதீர்கள். அது வெறும் தகவல்களை மட்டும் உங்களுக்கு தரும். ஆனால் தோல்வி கதைகளை விரும்பி படியுங்கள். அது வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை எல்லாம் உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தோல்வியடைந்தவர்கள் எவ்வாறு தோல்வியடைந்தார்கள், அவங்க என்ன மாதிரி முயற்சி செய்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும், அல்லது போராடி ஜெயித்தவங்கள்லாம் யார் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி எப்படி முன்னேறலாம், அதை முன்னுதாரணமாக வைத்து கொண்டு எப்படி நாம் ஜெயித்து காட்டலாம், இப்படியெல்லாம் யோசித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே பணவரவும் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளுடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகளை பார்க்குறது, அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அதற்கான முயற்சிகள், அதில் நீங்கள் இறங்கலாங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க. அது சம்பந்தமாக அதிகாரிகளை போய் நீங்கள் இன்றைக்கி சந்திக்கலாங்க. அதே போல் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அமாவாசை திதி இருக்கிறதுனால இன்றைய தினம் ஏதாவது மருந்து உண்ணுதல் அதெல்லாம் நல்லது. மந்திரம் ஜெபிக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமத் சனி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நினைத்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல அதிர்ஷ்டமெல்லாம் உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும், லாபமும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஆதரவு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் வீண் செலவுகளும் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரங்களே, ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். கவலைகளும் வேதனைகளும் காணாமல் போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்களுடைய முயற்சியை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. நம்முடைய கடமையை நாம் செய்து கொண்டே இருப்போம். என்றைக்காவது நமக்கு ஒரு விடிவு காலம் வரும். நிச்சயமாக நாமும் சாதித்து காட்ட முடியும். ஆனால் அதுக்காக நாம் சும்மா உட்கார்ந்துருக்கக்கூடாது. நாம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்கும் எப்போதும் பல புது தகவல்களையும் திரட்டி கொண்டு தேடிக்கொண்டு எப்பொழுதும் புது முயற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவானும் பார்த்து கொண்டே தாங்க இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சந்திரனும் இன்னைக்கு யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முடியாதுன்னு நினச்ச பல காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. கிடைக்காதுன்னு நினச்சிருந்த பணமெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சில விஐபிகளை சந்திக்கணும்னு நினச்சி அதெல்லாம் தள்ளிட்டு போயின்றிருந்தது. இன்றைய தினம் தள்ளி போகாமல் அந்த சந்திப்புகள்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் அலைச்சலும் சின்ன சின்ன டென்ஷனும் இருக்கும். அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எதையும் திட்டமிட்டு இன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மன இறுக்கங்கள் எல்லாமே சரியாகி இன்றைய தினம் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. கண்டகச்சனை இருக்கிறதுனால பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் உண்டு. உயரதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்று நேரத்தை வீணடிக்காமல் அடுத்தது ஆக வேண்டியது என்ன என்று யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய புத்திசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. வெளித்தோற்றத்துக்கு நீங்கள் ஏதோ பொறுமையாக அமைதியாக இருக்கிற மாதிரி காண்பித்து கொள்ளுவீங்க. ஆனால் உங்களுடைய மனசு உங்களை விட வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குங்க, யோசித்து கொண்டே இருக்குங்க. புது விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அவங்களுடைய படிப்பு விஷயங்கள், அதே மாதிரி அவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே இருக்குதுங்க. வீடு மாறணும்னு நீங்களும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான தேடல்கள் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு, உங்களுடைய ரசனைக்கு, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான சூழல்களும் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும். பற்று வரவும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. புது வாடிக்கையாளர்கள் வருகையால் இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி பொறுப்பான வேலையாட்களும் வேலைக்கு வந்து சேருவாங்கங்க. உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் அதிகரிக்க தொடங்குங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று நீங்கள் வருவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், செலவுகளும் இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரங்களே, சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது என்று பறவைகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் பறவைகள் ஒருபோதும் மழை வேண்டாம் என்று எப்போதும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வதில்லை. ஆமாங்க, போராட்டங்கள் எல்லாம் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதனால் போராட்டமே வேண்டாம், எனக்கு எப்போவும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. எது நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடு இறைவா என்று இறைவனிடம் மன்றாடுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சந்தோஷமாகவும் இருப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள், பாரங்கள் அதெல்லாம் இறக்கி வைப்பீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்ட்ட இன்றைக்கி மனம் விட்டு சில முக்கியமான விஷயங்களெல்லாம் பேசுவீங்க. அதே போல் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருந்த நண்பரை திடீர்னு எதேச்சையாக சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரனோடையும் சூரியனோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் லாபமும் உண்டுங்க. பங்குதாரர்கள், வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரம் நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திடீர் யோகங்களை எதிர்பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் துன்பங்களுக்காக ஒருபோதும் மனம் வருந்தாதே. இந்த துன்பங்களை எல்லாம் நீ சந்திப்பதனால் உமக்கு வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய சில சவால்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய இதயம் பலப்படுத்தப்படுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை சவால்கள் வந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆகட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று அதிரடியாக பல காரியங்களையும் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. மாலை 4:15 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருப்பாருங்க. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாவற்றையும் அனுசரித்து போனுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்கள், செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கான முயற்சிகள்லையும் சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு இறங்கலாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் இன்றைய தினம் சின்ன சின்ன சவால்கள், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் சந்தித்து இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆனாலும் மாலை 4:15 வரைக்கும் விஷாகம் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரங்களே, மற்றவர்கள் தோள் மீது நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன்னுடைய சுயரூபத்தை காட்டுபவர்களே உண்மையான வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உழைத்து கொண்டே இருப்பீங்க. அடுத்தவங்க நிழலில் நீங்கள் இருக்கிறத விரும்ப மாட்டீங்க. மற்றவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கள், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட தேவைப்பட்டால் உங்களுக்கு நான் கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களின் உதவிகளையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தனக்குத்தானே உதவி செய்து கொண்டு தன்னைத்தானே எப்பொழுதும் மெருகேற்றி கொண்டு தனக்குத்தானே எல்லா வகையிலுமே சில சாதனைகளையும் சொல்லிக்கொண்டு பல வெற்றிகளையும் சந்திக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாருங்க. மாலை 4:15 உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழையிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன அலைச்சல்கள், சின்ன சின்னதாக சோர்வு, களைப்பு இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க. செலவுகளும் அதிகமாகி கொண்டே போகுங்க. நண்பர்கள், உறவினர்களால் அன்பு தொல்லைகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் மாலை 4:15 இரவு 9:37 வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. இரவு 9:38 அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த நேரத்திலிருந்து அனுஷம் நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கும். இருந்தாலும் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து இன்றைய தினம் ஜெயித்து காட்டுவீங்க. சகோதரங்களுக்கு இடையே சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பி பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. மற்றவங்களோட இன்னைக்கு நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் பெருசாக சொல்லிக்க வேண்டாம். கொஞ்சம் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டலாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே மாலை 4:15 சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, எப்போதும் தன்னால் முடியும் என்று முந்தி சென்று போராடுபவர்களே வெற்றி பெற்று காட்டுகிறார்கள். ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட பளிச்சுன்னு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்னால் ஓடி போய் நின்று பொறுப்பாக எடுத்துக்கட்டி எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டக்கூடிய, வெற்றி பெற்று காட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க? 7.5 சனியில் நாங்கள்லாம் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கோம். முதல் முயற்சியாவது 2வது முயற்சியாவது 5 முறை முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு இப்போது நீங்கள் ஆதங்கப்பட்டுக்கலாங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களை பெரிய சாதனையாளராக மாற்ற இருக்குதுங்க. இன்றைய நாளில் கூட உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இன்னைக்கு இருக்குதுங்க. பிள்ளைகள் அவங்க போக்கில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களுடைய அறிவுரை அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க மறக்காமல் தான் இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் இப்போ சுதந்திரமாக இருக்கிறாங்க.
அதுக்காக உங்கள் பேச்சு கேட்கலன்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க நிச்சயமாக உங்களை போல் நல்லா முன்னுக்கும் வருவாங்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிக லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உங்களுக்கு உண்டுங்க. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வேலையாட்களை மாற்றுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. கடையை இன்னும் கொஞ்சம் பிஸியான ஏரியாவுக்கு மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியும் உண்டுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால நடக்கும்போது, சாலைகளை கடக்கும்போது, படிக்கட்டுகள் ஏறும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இடறி விழுந்துடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது கூட வார்த்தைகள் ஏதாவது தவறி வந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, மலையை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மலைப்பாகவே இருக்கும். ஆனால் அந்த மலை மீது நாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மலை கூட நம்முடைய காலடியில் இருப்பதாக ஒரு பெருமிதம் நம்ம மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாங்க சில பிரச்சனைகளை எல்லாம் தூரத்திலேருந்து நாம் பார்க்கும் பொழுது ஏதோ அவ்வளோதான், நமக்கு இதை நம்மால் தீர்வு காண முடியாது, இதிலேருந்து எப்படி நாம் வெளியில் வரப்போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மலைப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்மால் முடியாது, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஈஸியாக நம்மால் இதை டீல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அந்த சிக்கலை நீங்கள் அணுக ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களால் ஜெயிக்க முடியுங்க. நீங்கள் அப்படித்தாங்க எவ்வளோ பெரிய சவால்களாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சு காட்டக்கூடிய அளவிற்கு மன உறுதி உடையவர்களாக எப்போதும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு உண்டுங்க. எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. ஒரு பக்கம் பணப்பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் சின்ன சின்னதாக செலவுகள் அதிகமாயிட்டே போகுதேன்னு மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்மால் கடந்து வர முடியுங்கிற நம்பிக்கை இன்னைக்கு வர ஆரம்பிக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சந்திரனும் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. புது வேலைக்கு கூட நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள, வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனங்களோட நீங்கள் ஏதாவது டைப் வைக்கிறதோ அல்லது அந்த நிறுவனங்களில் வேலைக்கு தேடுறதோ, வேலையில் அமர்றதோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் திடீர் லாபம் எதிர்பார்க்கலாம். பெரிய நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு நீங்கள் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தின்னு இருக்கீங்க. அதெல்லாம் இன்றைக்கி கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு திடீர்னு போய் வணங்கிட்டு பிரார்த்தனை செய்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்னதாக ஆதாயம் இருக்குது. கொஞ்சம் சுப செலவுகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் பயத்தையும் தூக்கி எறியுங்கள். உடனடியாக வெற்றி உங்கள் காலடியில் வந்து விழும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மால் ஜெயித்து காட்ட முடியுங்கிற நம்பிக்கை இப்பெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம், ஏழரசனையும் தொடங்கிடுச்சு இல்லைங்களா? இப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே புரிய வருது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம்
இருந்தவங்கெல்லாம் யார், சும்மாவாவது நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருந்தவங்க யார், உண்மையிலேயே நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் யார், நாம் எந்த மாதிரியெல்லாம் இனிமேல் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு சனி பகவான் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தாங்க நம்ம எல்லாருக்கும் ஆசானாக இருக்கிறாரு, குருஜியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஆசான் சனி பகவான் இன்னைக்கு உங்களுக்கு பரவாயில்ல, நல்லது செய்ய போகிறாரு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சீக்கிரமாக நடக்குங்க. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குரு பகவானுடைய அனுகிரகமும் இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ஆனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது பொதுவாகவே நல்லதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்திலேயும் கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தொல்லை கொடுத்து வந்த அதிகாரி இன்னைக்கு மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல, ஆனாலும் செலவுகளும் அலைச்சல்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, எட்ட முடியாத வானம் கூட தூரமில்லை. நீ எட்டி பிடிக்க முடியும் என்ற உன்னுடைய தன்னம்பிக்கையின் முன்னால் வானம் கூட சின்னதாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதும் சின்ன வயசுலேருந்தே நம்மால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருப்பீங்க. வகுப்பறையிலிருந்து வாழ்க்கை அறை வரைக்கும் எப்பொழுதும் நம்பிக்கையால் தான் நீங்கள் என்றைக்கும் ஜெயித்து காட்டிக்கொண்டே இருக்கீங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணப்பற்றாக்குறை இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. மாலை 4:15 வரைக்கும் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் நட்சத்திரப்படி உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிஞ்சிருச்சு. ராசிப்படி இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இன்றைக்கி இருக்காதுங்க. தள்ளிப்போன பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்றைக்கி செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும். கோபப்படாமல் இருந்தீங்கனாலே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. பணவரவும் இன்றைக்கி சாதகமாக இருக்குதுங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகைலாம் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களும் இன்றைக்கு தேடி வருவாங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். பற்று வரவும் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்க தொடங்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளினவங்க இன்றைக்கி ஓடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு மன நிம்மதி உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் குடும்பத்தினருடன் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களையும் சந்திப்புகளையும் நிகழ்த்தக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஐயா பசிக்கிறது,
ஏதேனும் சாப்பிட கொடுங்க அப்படின்னு அழுக்கு துணியோட பரட்ட தலையோட பசி பட்டினியோட ஒருத்தவர் வாசலில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. சாப்பிட கொடுங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கார். உடனே ஒருத்தர் ஓடி வந்தார். இன்றைக்கி அமாவாசை திதி கொடுக்கறதுக்காக சிரார்த்தம்லாம் பண்ணுறதுக்காக நாங்கள் பூஜையில் இருந்துட்டுருக்கோம். இப்போ எதுவும் உனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவரை அனுப்புகிறார். ஆனால் அங்கேருந்து இன்னொரு பெரியவர் ஓடி வரார். என்னது பசிக்குதா உனக்கா? அப்படியா, ரொம்ப பசியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த உணவை தூக்கி அவருக்கு கொடுக்குறார். உடனே அந்த பசி பட்டினியால் வந்தவர் அந்த உணவை வாங்கிட்டு போய் சாப்பிட ஆரம்பித்தார். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தவரை கூப்பிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பித்தாங்க. அமாவாசை திதி இன்னைக்கு வந்து சிரார்த்தம் பண்ணக்கூடிய நாள், இதெல்லாம் பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்குது. அதனால் அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் சிரார்த்தம்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த உணவை வந்து வேதம் படிக்கும் வேதியர்கள் சாப்பிட்ட பிறகு அதுக்கடுத்தது பசுமாட்டு கொடுத்த பிறகு தான் அப்புறம் வந்து அந்த உணவை வந்து தானமாக மற்றவங்களுக்கு தரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி அவசரப்பட்டு தூக்கி கொடுத்துட்டீங்களே, இது வந்து நீங்கள் வந்து எல்லா விதிகளையும் நீங்கள் மீறி போன மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து உடனடியாக காசிக்கு சென்று கங்கையிலே புனித ஸ்நானம் செய்துவிட்டு வந்து தான் மறுபடியும் நீங்கள் திதி சிராத்தம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவருக்கு, அந்த மகானுக்கு ஒரே மயக்கமாக வந்து விட்டது. நான் வந்து சாப்பாடு கொடுத்தது தவறா? ஈசனே, என்னுடைய செயலில் வந்து ஏதேனும் தவறு இருக்கிறதா? நான் இருக்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில், இங்கே இருந்துட்டு நான் எப்படி வந்து கங்கைக்கு போய் நீராட முடியும்? அதுவும் 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி இறைவன் மேலே வந்து ரொம்ப வேதனையோடு பாடுகிறார். கங்காஷ்டகம் தொடர்ந்து பாடுறார். எல்லாம் வல்ல ஈசனின் மீது கங்காஷ்டகம் பாடுகிறார். உடனே சிவன் வந்து பிரசன்னம் ஆகிறார். நீ அங்கு கங்கை தேடி வர வேண்டாம், உன்னுடைய கிணற்றிலேயே யாம் கங்கையை பொங்கி வரச் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருள் பாலிக்கிறார். உடனே அவருடைய வீட்டு கிணற்றிலிருந்து அப்படியே கங்கை பொங்கி வழிகிறது. எப்படி கங்காவில் வந்து அந்த மீன்கள்லாம் இருக்குமோ, நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளோட அப்படியே வந்து பொங்கி வழிய ஆரம்பிக்குதுங்க. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இன்றைய தினத்தில், அதாவது கார்த்திகை அமாவாசை தோறும் எத்தனை ஆயிரம் பேர் வந்து குளித்தாலும் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்குங்க. அந்த மகான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள். அவங்க தான் மைசூர் மாகாணத்தில் அங்கே, அதாவது மைசூர் சமஸ்தானத்தில் வந்து திவானாக இருந்தவர். இந்த திவான் பதவி பெரிய பதவி, ரொம்ப வந்து செல்வ வளமிக்க ஒரு பதவி. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம், இறைவனுடைய அருள் தான் வேணும்னு சொல்லிட்டு சிவாலயங்கள்லாம் வரிசையாக போக ஆரம்பித்தார். அதாவது காவிரி ஆற்றங்கரையினுடைய வடக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் வந்து செல்ல ஆரம்பித்தார். இறைவன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். திருவிடைமருதூர் வந்தார். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலிங்கேஸ்வர சுவாமிகளை பார்த்துட்டு மனசை பறிகொடுத்தார். தினந்தோறும் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு வீடு எடுத்து அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டார். தினந்தோறும் இறைவனை தரிசனம் செய்து கொண்டே இருந்தார் அந்த மகான். அந்த மகான் தான் தன்னுடைய தந்தையாருக்கு திதி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போது சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பசிக்குதுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்கும் பொழுது அவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே விதிமுறைகளையெல்லாம் தாண்டி, அதாவது பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய மகானாக ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் திகழ்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து அமாவாசை அன்னைக்கு, இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசை தான், அந்த மகானுடைய மடத்தில் இருக்கக்கூடிய கிணற்றுக்கு போனீங்கன்னா கங்கை இன்றைக்கும் அதாவது பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறவங்க, குரு பகவானுடன் சனி ராகு கேது இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரியான புனித தீர்த்தத்தில் நீராடும் பொழுது பிரம்மகத்தி தோஷத்திலேருந்து எல்லா தோஷங்களுமே விலக ஆரம்பிக்குங்க. திருவிசநல்லூருங்கிறது கும்பகோணத்திலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவுடைய திருமடம் அமைஞ்சிருக்குங்க. குடுப்பினை இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கலாங்க. நவகிரகங்களின் நல்லருளும் நமக்கு கிடைக்குங்க.
நெஞ்சிற்கினியவர்களே, கார்த்திகை அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்திலே முன்னோர்களின் ஆசீர்வாதமும் மகான்கள் சித்த புருஷர்களின் ஆசீர்வாதமும் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.